Hey hi வணக்கம் friends, welcome to Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி லௌகி சப்ஜி, சொரக்கா சப்ஜி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த சொரக்கா சப்ஜி செய்யறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன வேணாலும் இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நெய் அதே மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளி பொடியா நறுக்குனது எடுத்து வச்சுக்கோங்க. 7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு துண்டளவு இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சொரக்கா ஒன்று வந்து எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க க்யூப்ஸாக. உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடியும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை தாளிக்கிறதுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கான தாளிப்பு இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்க்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ஆட் பண்ணுற தனியா வந்து. அப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சொரக்கா சப்ஜி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த எண்ணெய் சூடானதும் இந்த நான் எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லியும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்க்கு நம்ம வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது தக்காளியும் போட்டுட்டு அது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தனியா பவுடர் எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா கரம் மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறோம். இது போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அடுத்து வந்து சொரக்காவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறோம். இப்போது நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சொரக்காவை இதில் ஆட் பண்ணுறேன். சொரக்கா வந்து தண்ணி காய்ங்கிறதுனால உங்களுக்கு நிறைய உப்பு எடுத்துக்காது. இப்போது தேவையான அளவுக்கு காரப்பொடி, அதே மாதிரி உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ஒரு மூடி அளவுக்கு தண்ணி சேர்த்தா போகிறோம், ரொம்ப சேர்க்காதீங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த குக்கரை நம்ம மூடி வச்சு ஒரு 3லேருந்து 5 விசில் நல்லா வேக வச்சுக்கிறோம். இப்போது நல்லா வெந்து ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போது நம்ம ஒரு மத்து வச்சு கொஞ்சம் அந்த சப்ஜியை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த சொரக்காய் கொஞ்சம் 1-2 இருக்கணும். இப்போ ஒரு தாளிக்கிற பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அந்த நெய் நல்லா காஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிப்புக்கான ஜீரகத்தை ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஜீரா ஆட் பண்ணிவிட்டு அதோடையே வேணாலும் இன்னும் 2 வரமிளகாவும் கொஞ்சம் காரப்பொடியும் கூட ஆட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட சப்ஜி மேலே. இப்போது இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். அது கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிற சப்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மேலே தாளிச்சு கொட்டுறோம். இப்போது அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட லௌகி சப்ஜி ரெடி ஆகிடுது. நான் இன்றைக்கி அதை வந்து சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.